நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டே நம்ம யோசிச்சோம்ல, இப்போ சப்போர்ட் இல்லை, நம்ம நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு நம்ம அந்த சைன் போட்டு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஈவினிங்கில் ஒரு கோவில் வழியாக கிராஸ் பண்ணி அங்கே போய் நம்ம அழுதுக்கலாம் நம்ம இது பண்ணோம். நம்மளால் முடியுமான்னு நம்ம நினச்சோம், பட் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக என் கூட இருந்து உன்னால் இந்த முடிவு நீ சொல்லிட்டு மட்டும் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். ஐ லவ் யூ ஸோ மச். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை நீ என்னென்னலாம் சொன்னியோ அதெல்லாம் செயல்படுத்துறது தான் சொல்லி உசேன் வந்திருக்கேன். உனக்கு சப்போர்ட் பண்ணி பக்காவா இறங்கி நம்ம மாஸ் பண்றோம். ஓகே, மேரேஜ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்குமான்னு நாங்கள் ஆக்சுவலி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. ஒரு வீட்டை ஒரு நாள் வாங்குறோம் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொன்னோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இதை நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு இனிஷியல் அமௌண்ட் கூட கிடையாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சதே ஜஸ்ட் 20,000 rupees எங்கள் மேரேஜ் செலவை நாங்கள் முடிச்சோம். ஆக்சுவலி போய் ரெஜிஸ்டர் மேரேஜ்ல கல்யாணம் பண்ணி அப்படி ஆரம்பிச்சதுதான். ப்ரீ ஷூட்டு, ஆஃப்டர் ஷூட்டு, கல்யாணத்துக்கு விருந்து போடுறது, இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும்ல, நமக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். நானும் எத்தனையோ கனவுகள், லெஹங்கா தான் போட்டுட்டு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். பட் அது எதுவுமே நடக்கல. Title sponsors Ramraj Mritu towels from Ramraj, super soft, super absorbent. Max Gold cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Inners Wear, leggings and nighties. Sunland பிசு பில்லாத Sunland refined sunflower oil. நம்ம ஃபேமிலி குரூப், கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா ஃபுட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா. எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ், அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. ஹெல்த் பார்ட்னர்ஸ் பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டல். கொரியர் பார்ட்னர் மேக்ஸர், தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். Banking partner Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Spa partner eSpa, India's #1 Thai massage and spa destination. Luxury partner Update Cars, accelerating the future. Hospitality partner Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. The Savera, our business is you. Food partner Kolathur Babu Catering. Travel partner Red Taxi. Refreshment partner Wagh Bakri, best quality teas since 1982. Beverage partner British Empire, packaged drinking water. Sweet and snacks partner Sri Krishna Sweets since 1948. ஏன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட போறோம், ஒருத்தர்ல அவங்கள பேராவே நம்மளும் கூப்பிட்டுருவோம். ஏன்னா தனியா வரவே மாட்டாங்க, கப்புலா தான் வருவேன் அப்படின்வாங்க. கரெக்ட். ஏன்னா கப்புல்ல அவங்க இன்னும் ட்ரெண்டு. சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவர் ஒரு மைண்ட் பீஸ்ஃபுல்லுக்காக இமயமலைக்கு போவாங்க, அந்த மாதிரி. அதே மாதிரி இவங்க எல்லாம் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னா வில்லேஜுக்கு ஏதாவது ஒரு வில்லேஜுக்கு கிளம்பி விடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கப்பில தான் கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் அவர் மணிமேகலை அண்ட் உசைன். விருதை கொடுக்கறதுக்கு நம்ம பிரசன்டர்ஸை கூப்பிடணும். மதிப்புக்கும் மரியாதையும் கூடிய நம்மளுடைய ரௌஃபா மேம் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விருது யாருக்கு போகுதுன்றதை ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏவி ப்ளீஸ். Galata Nakshatra Awards 2025 Most Loved Couple of the Year 2025, and the award goes to Mr. Hussain and Miss Manimegalai. Yes, most loved couple of the year 2025, Manimegalai and Hussain. நிறைய நல்ல கைத்தட்டல் கொடுத்து அவங்களை என்கேஜ் பண்ணலாம்.
ரோஃபா மேம், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இங்கே உட்காந்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வளர்த்து விட்டவங்க லிஸ்ட்டில் நிறைய பேர் இருக்காங்க. மணிமேகலை உங்களுடைய ஃபேவரட். ஸோ நீங்களும் சொல்லுங்கள் ஒரு வார்த்தைகள். கண்டிப்பாக மணிமேகலைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் ஷீ இஸ் அன் அமேசிங் டேலண்ட். எப்போவுமே வந்து அவளோட நீங்கள் எந்த ரோலில் போட்டாலுமே அதுக்குன்னு ஒரு ஒர்க் போட வேண்டிய ஒரு எஃபர்ட் போட வேண்டிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த எஃபர்ட்டை போட்டு ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வருவா. எனக்கு இன்னுமே வந்து குக் வித் கோமாளியோட முதல் சீசனில் மணிக்கு பேசுகிறது ஞாபகம் இருக்குது. நான் அவகிட்ட கேட்டேன் இந்த மாதிரி வந்துட்டு, ஏமா நீ ஐ மீன் இந்த கோமாளி ரோல் பண்ணுறது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து மணிமேகலை ஹீரோயின். ஆமாம், எனக்கு கூட தெரியும் மேம். நானே ஃபோன் பண்ணி பாட்டு கேட்டிருக்கேன். வழக்கம் போல் அவங்க டிவி வலிமை கம்மி பண்ணுங்கன்னு இருக்காங்க. நான் வெளியில் இருந்தேன், டிவியே இல்லை. ஸோ அப்படி இருந்த ஒரு ஸ்பேஸ்லேருந்து நீ இந்த ரோல் பண்ணுவியான்னு கேட்டப்போ, மேம் எனக்கு இந்த டயலாக் பேசுறது மிமிக்ரி பண்ணுறதுலாம் வராது, பட் பார்க்கலாம் அப்படின்னா. பட் அந்த சீசன் முடிகிறதுக்குள்ளேயே த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ரோலுக்கும் போட்ட எஃபர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அப்படி ஒரு டேலண்ட் வந்து லாக்டவுனில் இன்னும் பெருசாக வளர்ந்து ஒரு கிராமத்தையே வந்து பாப்புலர் ஆகின பெருமை வந்து மணிமேகலை அண்ட் ஹுசைனுக்கு தான் உண்டு. அண்ட் ஆக்சுவலாக மணிமேகலைக்கு அவார்டு கொடுக்குறது ஸ்பெஷல்னா, ஹுசைனுக்கு அவார்டு கொடுக்க இன்னும் ஸ்பெஷல். ஏன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சென்னத்தரையில் வந்து 2 பேர் உள்ள வரும்போது ஹுசைன் வந்து முதல்ல குரலே கேட்காது, தம்பி சத்தமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து ஹுசைன் இவ்வளோ தூரம் ஒரு பெரிய பிளாகர் ஆகி, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகி, ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகி, சீசன் முடிறதுக்குள்ள ஆக்டர் ஆகிட்டாரு, சீரியல் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஒன்றா இன்னும் நிறைய தூரம் ட்ராவல் பண்ணணும், நிறைய ஜெயிக்கணும், நிறைய உள்ளங்களை சம்பாதிக்கணும். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோஃபா மேம் வச்சு நீங்கள் இந்த அவார்ட் கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலாட்டாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் மேம் சொன்னாங்கல்ல, குக் வித் கோமாளி கேட்டப்போ எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறது டவுட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஆங்கர் ஜோன்லேருந்து ஆங்கர் ப்ளஸ் பெர்ஃபார்மராக மாற்றின ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது ரோஃபா மேம்க்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பேசுறேன்னா அதுக்கு அவங்க தான் மெயின், ராஜா மாதா இவங்க தான் அது. தேங்க்யூ ஸோ மச் மேம். பேசிட்டு தான் பறந்துச்சு, நான் ஒன்றும் இதை பேச வைக்கல. அது அந்த ஜேர்னியில் நாங்களும் ஒரு பகுதியாக இருந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இந்த கப்பல் வந்து ஆல் டைம் ஃபேவரட்டான கப்பலாக இருக்குது தமிழ் ஆடியன்ஸ்க்கு. ஏன்னா அதனால தான் நம்மளோட கலாட்டாவில் மோஸ்ட் லவ்டு கப்பல் அப்படின்ற அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விருது பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா மக்களுடைய அன்பு வந்து கிடைக்கிறது பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு வந்து மணிமேகலை கொண்டாடுறாங்க இங்கே மக்கள் வந்து. அதுவும் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரு வீடியோவில் வந்துட்டீங்கன்னா அந்தளவுக்கு கொண்டாடுறாங்க. நான்ப்பா உண்மையா இவங்க கிட்ட அந்த கிடைக்கிற அந்த ஒரு கிளாப்ஸ், அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக தானே நம்ம எல்லாருமே இது பண்ணுறோம். ஸோ எனக்கு எப்பவுமே தனியாக அவார்ட் கிடைக்கிறத விட ஹுசைனோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு கப்பில் ஒரு அவார்ட் கிடைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் நாங்கள் மேரேஜ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் டே இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எங்கள் லைஃப்பில் நடக்குமான்னு நாங்கள் ஆக்சுவலி யோசிச்சு கூட பார்த்தது கிடையாது. நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கு அப்படின்னு யோசிக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. பட் அவார்டு வாங்குற அந்த ஸ்டேஜில் மணிமேகலையை கொண்டாடுறவங்களும் மணிமேகலையோட திண்டாடுறவங்களும் ஒரே இதில் இருக்காங்க. சூப்பர். நம்ம ஹிஸ்ட்ரி ஒரு பெருமையா எடுக்கலாம்னு ஒரு ஹைப் ஒன்று கொடுக்குறேன், உடச்சு விட்டுறான் சொல்லி. தீனா பிரதர் எப்பவுமே மைண்ட் வாய்ஸ் கரெக்டாக கேட்ச் பண்ணி பேசுவோம். எக்ஸாக்ட்லி மேம் இப்போ சொல்லிட்டு போனாங்களே உசைன் கொஞ்சம் சத்தமா அப்படின்றத நான் சொல்ல வந்தேன். இனிமே நீங்க வந்து பேசும்போது சத்தமா பேசுங்க, நீங்க சுத்தமா பேசாதீங்க அப்படின்னு. சரி, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வஞ்ச புகழ்ச்சியாவே போயிட்டு இல்ல அப்படிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. உசைனோட சேர்ந்து எப்பவுமே வாழ்க்கையை ஷேர் பண்றதும் சரி, ஸ்டேஜை ஷேர் பண்றதும் சரி, எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங். அண்ட் அந்த வகையில் லவ்டு கப்லா வந்து கலாட்டா சூஸ் பண்ணி இந்த அவார்ட் கொடுத்ததுக்கும், அதுக்கு இத்தனை பேர் ஏற்றுக்கிட்டு அதை கை தட்டதுக்கும் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே ஒரு குட்டி பையன் எனக்காக அடிக்கடி ஹாய் காமிச்சிட்டே இருக்கான். யார் பெத்த பிள்ளைன்னு தெரியல, யாரும் ப்ரொடியூசர்னு தெரியல. ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்ஸ் தம்பி. மணிமேகலை நீங்க லைஃப் ஷேர் பண்ணது, இதை ஸ்டேஜ் ஷேர் பண்ணதெல்லாம் ஓகே, கொஞ்சம் மைக்கை ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலி நான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் 2 பேரும் இதை சொல்லலாம் அப்படின்னு. எல்லாத்தையும் அவளே சொல்லிட்டா. அதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். அப்புறம் எதுக்கு ப்ரிப்பரேஷன்? நான் தான் உன் லைஃபோட சூரியவம்சம் தேவயானி நான் கிடைச்சது பெரிய அந்த மாதிரி எதனா ஒரு 4 வார்த்தை போடுச்சு. அப்படி இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. இது என்ன பேசணுமோ பேசிட்டே வந்தோம், அதுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டா. மைக்கு விட்டு கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பவுமே அடுத்த அவார்டு தயவு செஞ்சு ப்ளீஸ் அடுத்த அவார்டு வாங்கும்போது ஃபர்ஸ்ட் மைக் என்கிட்ட கொடுங்க, நான் சொல்லிடுறேன், அப்புறமா உங்ககிட்ட கொடுங்க. கரெக்ட் ஐயா, நீங்க அவங்க சொன்னதையே சொல்லுங்க. நீங்க சொன்னதுதான் நாங்க போடுவோம், அவங்க சொன்னதை நாங்க போட மாட்டோம். நீங்க சொல்லுங்க, இல்ல பாத்துக்கிறோம். இல்ல பொதுவா ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். டெஃபினெட்லி. சோ இந்த மனைவி எப்படி உங்களுக்கு வரமா? நீங்க ஏன் ப்ரே பண்ணல, ஏன் வரம் கேட்கல? மணிமேகலை உங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு பிளெஸ்ட் இல்ல? டெஃபினெட்லி. அது கலாய் ஜோக்ஸ் அப்பார்ட் உண்மையிலே வந்து செம்ம கேரக்டர் இந்த பீஸு. சரியான காமெடி, சரியான ஃபன்னாக இருக்கும் வீட்டில். இப்போல்லாம் எப்படி மாறிட்டான்னா,
இப்போ 3 வேளை சாப்பாடு எப்படி இல்லைன்னா நம்ம டக்குன்னு இது பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒர்க் இல்லைன்னா டென்ஷன் ஆகுறா. என்னது இன்னைக்கு ஒர்க் இல்லையா, 2 மணிக்கு ஷூட்டிங் ஆச்சே, இல்லையே நான் ஷூட்டிங் போய் ஆகணுமே, ஷூட்டிங் ஒர்க் இல்லைன்னா இப்பெல்லாம் வந்து பிளேட் எடுத்து அவளே அறுத்து சூசைட் பண்ணிடுவா போகுது. அந்த மாதிரி ஒர்க் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, ஒர்க்கஹாலிக் ஆகிட்டா இப்போலாம் ரீசெண்டாக. இப்போ ரீசெண்ட் டைம்ல நானே சொல்கிறேன் ரெஸ்ட் எடுக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் போகலாம், போதும் அப்படின்னா இல்லை இல்லை இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஒர்க்கஹாலிக்காக இறங்கிட்டாங்க. அதுக்கான விஷயம் ஆக்சுவலி வந்து அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா எப்போ நம்ம வந்து ஒர்க் ஓடிட்டே இருக்கும்போது ரெஸ்ட்னு கேட்போம். எப்பாவது லைட்டாக அப்படி அடிப்பட்டு ஒரு 2 வாரம் வீட்டில் உட்காந்தானா அப்போ தான் ஒரு நாளைக்கு 4 ஷூட் கொடுத்தாலும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஒர்க் பண்ணும்போது நம்மளால முடிகிற வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணோம். அப்படி தான் அசார் ப்ரோ, தீனா ப்ரோ எல்லாமே ஓடிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வந்து போகிறோம், ஒர்க் பண்ணுறோம், பக்கா பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம், ராக் பண்ணுறோம். ஓகே, ஃபயர் 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 ஃபயர். உங்களோட இன்ட்ரோலயே நான் அதான் சொன்னேன், எப்படி வந்து ரஜினி சார் அவருடைய பீஸ்ஃபுல்லுக்காக வந்து இமயமலைக்கு போறாரோ அதே மாதிரி இவங்க பீஸ்ஃபுல்லுக்காக வில்லேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஆனால் என்ன நீங்கள் வச்சிருக்க ஆள் தான் அடிக்கடி கட்டில் போட்டு தூங்கிடுறாருல. அதுக்காகவே இவரோட ஸ்ட்ரெஸ் இதுக்காகவே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் அங்கே கூட்டு போயிட்டு அங்கே இது பண்ணிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தோன்னா போதும், அவள் தான் ஃப்ரெஷ் ஆகிடுவோம். அப்படியே இங்கே வருவோம், திருப்பி இங்கே மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் அவார்ட். ஆஹா சூப்பர்ல ப்ரோ. ஆனால் வந்து எனக்கு வந்து உங்களோட சக்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மணியோட அவங்க வந்து சன் மியூசிக்கில் வந்து ஆங்கராக இருக்கும் போதுலேருந்தே நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு மணி ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா மணியே இல்லாத அளவுக்கு மணி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏதோ பேட்டரி போட்ட சைனா பொம்மை மாதிரி டக்குன்னு போயிட்டு பயங்கரமாக இருக்கும், ஆக்டிவாக இருக்குவாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம விஜய்க்கு வரும்போதும் மணி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரைன்னு ஒரு ஷோவில் கூப்பிட்றாங்க, நான் வரட்டுமா அப்படிலாம் கேட்டாங்க. பட் இன்னைக்கு கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. எப்போ உசைன் கூட சேர்ந்தாரோ அப்போ மணிமேகலையோட கிராஃப் இன்னும் சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் விஷுவலாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் ப்ரோ. உங்களுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு ஏவி ரெடி பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். சின்ராசு சின்ராசை இனிமே கையிலே பிடிக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரே பாட்டில் முன்னேறது வந்து தமிழ் சினிமாவில் சில பாடல் வந்து வரும். குறிப்பாக விக்ரமன் சார் படத்துலலாம் வரும். அதில் சூரியவம்சம் வந்து எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட். ரியல் லைஃப்பில் அப்ளிகேபிள் பண்ணுறது எல்லாரும் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி நடந்தது அந்த ஃபார்முலா சீக்ரெட்டை சொல்லுங்கள். அது சீக்ரெட் அப்படின்னு கிடையாது. எப்படி சொல்லலாம், ஜென்ரலாக நாங்கள் ஓவர் கம் பண்ணி வந்ததை சொல்கிறேன். இப்போ நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். எல்லா கஷ்டத்தையும் ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருவோம். நமக்கு சாப்பாடு கஷ்டப்படுறதுலேருந்து, இஎம்ஐ கட்டுறது கஷ்டப்படுறதுலேருந்து, வாடகை கொடுக்கறது, எல்லா கஷ்டத்தையும் ஃபர்ஸ்ட்டே நம்ம பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருந்துட்டாங்க, அவங்களுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ வாழ்க்கையில் நல்லா போகணும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதுவே நம்ம கை கொடுத்து நம்மளை வாழ்க்கை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிச்சதே வந்து ஜஸ்ட் 20,000 rupees தான் எங்கள் மேரேஜ் செலவை நாங்கள் முடிச்சோம். ஆக்சுவலி போய் ரெஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் பண்ணி அப்படி ஆரம்பிச்சதுதான். ப்ரீ ஷூட்டு, ஆஃப்டர் ஷூட்டு, கல்யாணத்துக்கு விருந்து போடுறது, இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும்ல நமக்கு. இந்த மாதிரி கல்யாணம் நடக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணணும். நானும் எத்தனையோ கனவுகள், லெஹங்கா தான் போட்டுட்டு கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன். பட் அது எதுவுமே நடக்கல. ஆனால் அது எல்லாம் நடந்திருந்தா கூட கிடைக்காத ஒரு சந்தோஷம் உசைன் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த சைன் போடும்போது எனக்கு அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸ், அப்படி ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கிடைச்சிது. ஸோ நம்ம அப்படி மேரேஜ் பண்ணுறது எல்லாத்தையும் தாண்டி எதுவுமே இல்லாமல் இப்படி நமக்கு மனசு பிடிச்ச ஒருத்தங்களோட இருக்கிறது அது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குன்றது அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ சேர்ந்து எல்லாத்தையுமே கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணதுனால எல்லாத்தையுமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்துச்சு. ஒரு வீட்டில் ஒரு கப்பல் இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்ட் நினைக்கிறத தாண்டி ஒய்ஃப் நினைக்கிறத தாண்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரே டைமில் நினைச்சாங்கன்னா நம்ம நினைச்சதை விட ரொம்ப சீக்கிரமாக அந்த நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து சேரும். எஸ் ஆஃப்கோர்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதா, அந்த கடவுள் பசிங் இருக்கிறதா நாங்கள் நம்புறோம். அது அப்படியே கண்டினியூ ஆகணும். இல்லை அதை இப்போ தான் நான் கண் கூட பார்த்தேன். மணிமேகலை பேசும்போது வந்து கையில் பாரமாக அந்த ஃபோட்டோ வந்து உங்கள் பாரத்தை நான் தாங்கி பிடிக்கிறேன்னு உசைன் வாங்கினதை நாங்கள் பார்த்துட்டோம். நீங்க பாத்தீங்கல்ல. ஆனா என் பையன் என்ன தெரியுமா, ஒரு ஃப்ளோல தூக்கிட்டாமா மூஞ்சில அச்சிருவா, பேசிட்டு போது இப்படின்னு வா இப்படின்னு வா, அதனால பயந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலா நான் கூட அப்படிதான் அவர் சொன்னோட ஆமான்னு நம்பிட்டேங்க. சரி அங்க வேற ஆல்ரெடி தீனா ப்ரோ டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு, நீ லென்த்தா பேசிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க ஆக்சுவலி இவ்வளவு விஷயம் சொன்னீங்களா, உங்க கனவுகள் உங்களை லட்சியங்கள் சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி இன்னொரு வீடியோ இருக்கு, நீங்க பாருங்களேன். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று ரெடி பண்ணி. அப்படியா? ஏன்னா விட்டா நீ பேசிக்கிட்டே இருக்க.
அதனால வந்து உங்களுக்காக நாங்க வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டே பட் ஐ வச்சிருக்கோம். லைக் திஸ் டீம். ஏன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வந்து பேசாதன்னு சொல்ற ஒரே டீம் இதுதான். ஏன்னா லைக் ஒரு முறை நம்ம ஆங்கர் அடிக்கும் போது நமக்கு தெரியும் ஏதாவது ஒரு क्वेश्चन எடுங்க வாங்க கண்டென்ட் அப்படிம்பாங்க. பட் முடிக்க சொல்றீங்க such a nice team நான் அப்படி actually. சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி நிறைய ஞாபகம் இருக்கா நம்ம ஒரு யூடியூப் வீடியோல ஸ்டார்டிங்ல போட்டாங்க ஒரு வீட்டை ஒரு நாள் வாங்குறோம் அப்படியே ஒரு ஃப்ளோல சொன்னோம். ஃபியூச்சர்ல டெஃபினட்டா வந்துட்டு எங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் பிளானிங் ஒன்று இருக்கு. கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் அந்த வீட்டை நாங்கள் இருவரும் சேர்ந்து கட்டுவோம். அதையும் உங்களுக்கு டிஃபரெண்டாக நாங்கள் ஹோம் டூராக காட்டுவோம். எனிதிங் இஸ் பாசிபிள் வித் சப்போர்ட்டிவ் பார்ட்னர். அது எப்படி இருக்குது அந்த ஃபீல்? ஒரு புது வீடு கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 ரூபாயில் ஆரம்பித்தோன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதை ஜஸ்ட் லைக் தட்னு கேட்டு போகிறது தாண்டி அதை உட்காந்து யோசிச்சோன்னா இப்போ ஒரு பெரிய கட் பண்ணால் வந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, ஃபார்ம் ஹவுஸில் ஒரு ஊரையே வாங்கிட்டீங்க. அப்படிங்கும்போது அது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல. எப்படி இருக்குது இந்த ஜேர்னி? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இதை நாங்கள் சொல்லியிருந்தோம்ல ஒரு நாள் நாங்கள் வீடு வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு இனிஷியல் அமௌண்ட் கூட கிடையாது. பட் அது ஒரு ஜாலியாக ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னது தான். அதனால தான் அந்த விஷயத்தை நான் அடிக்கடி சொல்கிறேன். கான்ஃபிடென்ட் நம்ம கிட்ட இல்லாதப்போ கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. அது சில பாயிண்ட் ஆஃப் டைம்ஸ் ரொம்ப ட்ரூ. அந்த மாதிரி சொன்னது அது ரொம்ப நாங்கள் நினச்சி வச்சிருப்போம். ஒரு 6 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி கனவு கண்டு வச்சிருப்போம். பட் அது ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளேயே அது எங்ககிட்ட வந்து சேர்ந்தது. அண்ட் எல்லா நேரத்துலையும் எல்லா விஷயத்துலையும் நாங்கள் என்ன கேட்டாலுமே அதை ரொம்ப சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்குற அந்த கடவுளுக்கு ரொம்ப 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 நன்றி. ஒன்லி பிகாஸ் ஆஃப் பயங்கரமான காட் பிலீவர் நான். ஸோ எனக்கு ப்ரொஃபஷன் வைஸும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி நான் நினச்சதை விட எப்பவுமே பெஸ்ட்டாக எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கடவுளுக்கு நன்றி. நீங்கள் இவ்வளோ விஷயம் சாதிச்சிருக்கீங்களே, இப்போ நீங்கள் யாருக்காவது நான் சாதிச்சிட்டேன்டா அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி கை கோத்துட்டு அது யாருக்கு சொல்லுமா நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இந்த கொடைக்கானல் மலைக்கெல்லாம் போனோன்னா ஒன்று கத்துவோம்ல, நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு கேட்கும். அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்கலாம் வந்து உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வந்து சேர்த்து அமல்படுத்த போறாங்க. அதை நீங்க சொல்ல போறீங்க. ஏதாவது கெத்தா நீங்க ஏதோ பண்ணிட்டீங்க, இல்ல நாங்க இப்படி பண்ண போறோம், எது வேணா சொல்லலாம். அப்படி நான் சொல்ல இல்ல விரும்பல. யார்த்தையாவது சொல்லணும், ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அந்த விஷயத்த இந்த இடத்துல சொல்லலாம். நல்லா கத்தி ஒரு மலையில நிக்கிறீங்க, குணா குகையோட மலையில நிக்கிறீங்க, உசைனை கையை பிடிச்சிட்டீங்க, கைப்பிடிங்க. இப்ப கொடைக்கானல்ல சில்லுன்னு காத்து கண்டென்ட்டை வர வைக்கிறதுக்கு அமைச்சு இல்ல. ஜெனரலா அப்படி பார்த்துட்டு அப்படி பண்ணிட்டு வந்தா அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கும். அதனால அது வேணாம். மேபி ஒண்ணு பண்ணிக்கலாம், மத்த யாருக்கும் சொல்ல வேணாம், எங்களுக்கு நாங்களே சொல்லிக்கிறோம். அதுதான் அது கூட சொல்லலாம். சரி கைப்பிடி. ஆனா அந்த ஃபீல் இருக்கணும் மணி. இது வந்து அந்த ஃபீல் இருக்கணும். ஒரு பெரிய மலை மேல காத்துல அடிக்குது, நீங்க பண்ணதை ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவா நீங்க அதை இயற்கைக்கு கொடுக்க போறீங்க. அந்த மாதிரி நினைச்சு சொல்லுங்க. நம்ம வெரி ஃபர்ஸ்ட் டே நம்ம யோசிச்சோம்ல, இப்போ வந்து சப்போர்ட் இல்லை, நம்ம வந்து நிறைய எதிர்ப்புகள் இருக்குது, நம்ம எப்படி வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு நம்ம அந்த சைன் போட்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஈவினிங்கில் வந்து ஒரு கோவில் வழியாக கிராஸ் பண்ணி அங்கே போய் நம்ம வந்து அழுதுட்டா நம்ம இது பண்ணோம். நம்மளால் வந்து முடியுமான்னு நம்ம நினச்சோம். பட் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நம்ம பண்ணணும்னு நினச்சோமோ அது ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இதே மாதிரி எப்போவுமே ஒரு கூலான பர்சனாக ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக என் கூட இருந்து உன்னால் இந்த முடிவு நீ சொல்லிட்டு மட்டும் இருந்தால் போதும், எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம். இதை விட இன்னும் 10 மடங்கு அதிகமாகவே நம்ம செய்யலாம். ஐ லவ் யூ ஸோ மச். என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை. இன்னைக்கு நீங்க சாப்பிட்டது 2 லூஸ் மோஷனா போகும்டா, என்ன அளவு வச்சிட்டீங்கல்ல. நாங்க எதுவுமே சாப்பிடலையே. நான் நீ ஃபுல்லா சாப்பிட்டா தானே. இல்ல உசைன் ப்ரோ, ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க அதே மாதிரி லவுடா ஐ லவ் மணிமேகலைன்னு இருக்கலாம், வாட் எவர் இருக்கலாம், அந்த மாதிரி உங்க லவ் எனக்கு வராதுங்க ஐயா. ஐ லவ் யூ டூன்னு சொல்லிட்டு நான் முடிச்சு அதுக்குள்ள பாட்டு போட்டு ஓவர்லாப் பண்ணிட்டாங்க ஐயா. இப்போ இனிமே பாட்டு போட மாட்டாங்க, நீங்க போட்டு பேசுங்க. சொட்டி நீ என்னென்னலாம் சொன்னியோ அதெல்லாம் செயல்படுத்துறது தான் சொட்டி உசேன் வந்திருக்கேன். வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி பக்காவா இறங்கி நம்ம மாஸ் பண்றோம். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆளு சீரியஸ் டைலாக் பேச சொன்னா இப்படிதான் வரும். Title sponsors Ramraj, Mritu towels from Ramraj, super soft, super absorbent. Max Gold cash for gold. Call 04445454545. MCR Pure Cotton Club formal and casual shirts. GT Holidays, South India's #1 travel brand. Supported by Presta Women's Wear, Anaithilum Besta, Presta Inners Wear, leggings and nighties. Sunland, பிசு பில்லாத Sunland refined sunflower oil. நம்ம ஃபேமிலி குரூப், கனவுகள் நிறைவேறும் இடம். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். பவர்ட் பை ஜெயச்சந்திரன், குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நாகா ஃபுட்ஸ், நாகா டபுள் ரோஸ்டட் ரவா. எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்னர் டார்லிங் 3D தீபாவளி டீல்ஸ். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் 3 அற்புதமான டீல்ஸ். மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ், அனைத்து மொபைல்களும் ஆன்லைன் விலைக்கே. ஹெல்த் பார்ட்னர்ஸ் பில்ட்ரோத் ஹாஸ்பிட்டல். Courier partner Maxer, தொலைவில் இருந்தாலும் தொடர்பில் இருப்போம். Banking partner
Ujjivan Banks, Ujjivan Small Finance Bank, build a better life. Spa partner, eSpa, India's #1 Thai massage and spa destination. Luxury partner, Update Cars, accelerating the future. Hospitality partner, Somerset Greenways, Chennai. Pullman Hotels and Resorts, Chennai, Anna Salai. The Savera, our business is you. Food partner, Kolathur Babu Catering. Travel partner, Red Taxi. Refreshment partner, Wagh Bakri, best quality teas since 1982. Beverage partner, British Empire, packaged drinking water. Sweet and snacks partner, Sri Krishna Sweets since 1948.